ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் செய்ய போகிறோம். காய்கறிலாம் எதுவும் போடாமல் வெறும் சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வெறும் சாம்பார் செஞ்சுட்டு அதில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுலாம் எல்லாமே உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, வாழைக்காய் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு வந்து என்னென்ன போட்டு வேக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து 3 கை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அது கூடவே உரிக்காத பூண்டு வந்து தட்டி வச்சு அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்து லைட்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். நமக்கு வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் அப்படிங்கிற போது நமக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து தான் அதிகமாக இருக்கணும். அதனால காஞ்ச மிளகா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து ஒரு கை கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் வந்து புளி சேர்த்துக்கலாம். புளியை வந்து ஏற்கனவே நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்து கரைச்சி அது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ நமக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம தண்ணி வந்து நிறைய சேர்த்தா தான் அந்த சாம்பார் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இது வந்து சாம்பாரில் அந்த மசாலா பொடியெல்லாம் வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். மசாலோட வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து சாம்பாரில் வந்து ஊற்றிடுங்க. சாம்பாரில் ஊற்றிட்டு சாம்பாரையும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. லைட்டாக ரொம்ப கொதிக்கணும் கிடையாது, ஓரளவுக்கு லைட்டாக கொதித்து வரட்டும். இந்த இதில் வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக கொலன்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த சாம்பார் வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நமக்கு வந்து பயிரை இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். அடுத்து சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து சேப்பங்கிழங்க நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் கல் மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக நமக்கு வந்து வெந்து வந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சிட்டா நமக்கு வந்து காய் வந்து கரைஞ்சி போன மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கிள்ளி பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு வெந்திருக்கிறது. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதோட தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து உரிச்சிக்கலாம். உரிச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீல வாக்கில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லாம் போகிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து நீல வாக்கில் போட்டால் நமக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ரவுண்டாக கட் பண்ணால் நம்ம வந்து கடாயில் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கடாயில் போட போகிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம தோசைக்கல்லையும் இதே மெத்தடில் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பொடி வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் வந்து 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துருங்க. இப்போ நாம் இதுக்கு வந்து புளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம், இல்லை புளி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லெமன் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட லெமன் இருக்கிறனால நாம் வந்து 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா புளி கூட நம்ம வந்து சேர்த்துக்கிறேங்க. தயிர் கூட சேர்த்துக்கலாம், எது இருக்கோ நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் லெமன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து தயிரும் புளியும் சேர்த்தோம்னா இதில் வந்து தண்ணி வந்து சேர்க்க வேண்டியது கிடையாது, ஏன்னா அதுவே தண்ணி பதம் இருக்கும். லெமன் சேர்த்ததுனால தண்ணி இல்லாதனால நான் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். ரொம்பலாம் நான் வந்து தண்ணி சேர்க்கலை, லைட்டாக தண்ணி தெளித்து தான் எடுத்துக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும், ஒன்றோடு ஒன்றா ஒட்டி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் போட்டு வச்சு செஞ்சிடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தாளிச்சிட்டேன். தாளிக்கிற வந்து வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல, எடுத்தது காணோம். அதுக்காக நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயை வச்சுட்டு அதில் வந்து 2 மேஜி கரண்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். நிறையா எண்ணெய் சேர்த்துக்கணும் இதுக்கு. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்காண்டி நம்ம அதனால தான் நம்ம வந்து நிறைய எண்ணெய் சேர்க்குறோம். இந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே எதுவுமே இல்லாமல் அந்த கிழங்குல வந்து நல்லா ஒட்டி வந்துடணும். அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நமக்கு திரும்பலைன்னா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை செய்யும்போது அம்மா கறியாக வறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. அதோட நம்ம கரம் மசாலாம் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மசாலா பொருள் எல்லாமே அந்த கிழங்குலேயே வந்து நல்லா பிரண்டு வந்துச்சு பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், தயிர் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அருமையான சேப்பக்கிழங்கு வறுவலும் மிளகாய் கிள்ளி சாம்பார் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு நமக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து சாப்பிட்றது தான் வேலை. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.